சிவகங்கை பகுதியை சேர்ந்த இளம் விவசாயி சித்த மருத்துவ முறையில் பூச்சி தாக்காத கரும்பு நாற்றுகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் திருமலை பகுதியைச் சேர்ந்தவர் இளம் விவசாயி அழகு சுந்தரம். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப கல்வியில் பட்டம் பெற்ற இவர் கரும்பு விதை பெட்டியை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளார். கரும்பு சாகுபடியில் புதுமையை விரும்பிய இவர் கடந்த 3 ஆண்டுகளாக சித்த மருத்துவ முறையில் பூச்சி தாக்காத நாற்றுகளை உருவாக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார். சுகர் கேன் கரும்பு விதை பெட்டியின் மூலம் நமக்கு நடவு செய்யறதுக்கு 1 டன் கரும்புல இருந்து எடுக்கப்படும் விதைப்பொருட்களே நமக்கு போதுமானது. இதனால பாத்தீங்கன்னா 4 வீலர்ல எடுத்து போற செலவு, அங்க கொண்டு அள்ளி கொண்டு விளம்பக்கூடிய செலவு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மண்ணு தள்ளக்கூடிய இந்த மாதிரி செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளுக்கு இது சேவிங் ஆகுது. கரும்பில் இருந்து விதை பருவை எடுத்து அதில் துளையிட்டு வேப்பம் புண்ணாக்கு, பசுனை போன்றவற்றை செலுத்தி அவற்றை நாற்றாக வளர்த்து நடவு செய்கிறார். இதன் மூலம் கரையான் பாதிப்பு மட்டுமின்றி குருத்து பூச்சி தாக்குதலும் இருக்காது என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் அழகு சுந்தரம். நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாரும் என்னை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. விவசாயம் இயற்கை விவசாயம், முக்கியமா இயற்கை விவசாயம் செய்யணும்னு என்னை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. வருங்காலத்துல இளைஞர்களுக்கு நிச்சயமாக விவசாயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கவும், விவசாயத்தை மென்மேலும் நம்ம இந்திய நாட்டு விவசாயத்தை மென்மேலும் எடுத்துட்டு போறதுக்கும் உறுதுணையா இருந்து மிகப்பெரிய அளவுல விவசாயத்தை சாதிக்க நான் இது வழிகாட்டும் இளைஞர்கள். அறிவியல் தொழில்நுட்பத்தை நோக்கி எந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் மத்தியில் இந்த இளம் கரும்பு விவசாயி அழகு சுந்தரத்தின் புதிய கண்டுபிடிப்பு நம்மை பெருமையடைய வைத்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர்.